ஹலோ ரிபான். நீங்க புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போறீங்க. அந்த வீட்ல பார்த்தா நீங்க உங்க குடும்பத்தோட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மர்மமான ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பா சொல்லப் போனா உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட உங்க வைஃப் இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. அப்புறம் அந்த வீட்ல குட்டியா ஒரு பையன் சுத்திட்டு இருக்கானே, உங்களோட பையனா? ரொம்ப துருதுருன்னு இருக்காங்க. அவன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க ஒரு பிராங்க் பண்ற மாதிரி லெட்டர் போட்டிருக்காங்க. முதல்ல அது நம்ம எல்லாருமே பிராங்க் லெட்டர், நம்ம சொந்தக்காரன் எவனோ பண்ணியிருக்கான்னு சொல்லி நினைப்போம். ஆனா போக 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 உங்க வீட்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பர்சனல் வரைக்குமே சொன்னா எப்படி இருக்கும்? இந்த ஒரு வீடியோல அமெரிக்கால நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோட கதையை தான் பார்க்க போறோம். அண்ட் ஹலோ எவ்ரிவன். இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அரிஸ் வியூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல. இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பல பேர்கிட்ட போய் சேர்க்கப்படும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரியா 12 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் மாசம் 2ஆம் தேதி 2014ல மரியா புரோட்டஸ் அண்ட் பெர்னார்ட் புரோட்டஸ் அப்படின்ற 2 பேர் என்ன பண்றாங்க, அமெரிக்கால இருக்க ஒரு புது வீட்டுக்கு தன்னோட 3 பசங்க கூட கூடி போறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடு. இந்த வீட்டோட நம்பர் 657 அப்படின்றது. அந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா நீங்க மெயின் ரோட்ல இருந்து பார்த்தாலும் தெரியும். அந்த வீடு பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் போன்ற ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னா 6 பெட்ரூம் இருக்கு. வீட்டுக்குள்ளே மாடிப்படி இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு எதிரில பார்த்தோன்னா ஏகப்பட்ட மரங்கள் நடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரவுண்டே இருக்கு. இப்படிப்பட்ட அந்த வீட்டோட மதிப்பு வெறும் 10 கோடி அப்படின்றாங்க. 10 கோடிக்கு இந்த வீடு கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆப்பு இருக்கு அப்படின்ட்டு நினைப்போம்ல. பட் அது அந்த ஓனர் நினைக்கல போல இருக்கு. அதனால அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கிறாரு. சோ குடி வந்ததுக்கு அடுத்தது நம்ம ஊர்ல பார்த்தோன்னா வீட்டுக்கு தபால் வருதுன்னா போஸ்ட்மேன் எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போவாரு. ஆனா அந்த ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மெயில் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாசல்ல ஒண்ணு இருக்கும். அதுல பார்த்தோன்னா ஹென்ரியோட வீடு, பெரஸோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுத்திருக்கும். அதுல பார்த்தா உங்களுக்கு லெட்டரை போட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் பெரஸ் என்ன பண்றான்னா தன்னோட வீட்டுக்கு வந்ததும் அவங்க வீட்டுல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வந்திருக்கு. ஒரு சில பேர் பார்த்தோன்னா பரவாயில்லையே புதுசா வீடு வாங்கியிருக்கீங்களே, இன்னும் சூப்பரா வீடு வாங்குங்க, நல்லா இருக்கு, உங்க வீடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு கிரக பிரவேசத்துக்கு வந்திருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஒன் பை போனா அவங்களுக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு லெட்டர், அந்த ஒரு லெட்டர் பார்த்தோன்னா அவங்க நினைச்சு கூட பார்க்கல. ஒரு மொட்டை கடுதாசி யாரு எழுதுனா அப்படின்றதே தெரியல. எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றது தெரியல. பட் அந்த ஒரு லெட்டர், அந்த லெட்டர்ல புதிய ஓனருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆமா, நான் யாரும் சொல்லி கேளுக்கிறீங்களா? டெய்லி உங்க வீட்டை தாண்டி போறேன். ஏதோ ஒரு கார்ல பார்த்தேன்னா நான் போயிட்டு இருக்கிறேன். அப்படி இல்லாட்டி உங்க வீட்டை நடந்து போறாங்கள தாண்டி அதுல யாரோ ஒருத்தவங்க இருக்கேன். இல்லாட்டி உங்க வீட்டை சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு வீட்டுல தான் நான் இருக்கேன். இப்படின்ட்டு அவன் பார்த்தோன்னா பல கேள்விக்குறிகளை கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. குறிப்பா சொல்ல போனா நான் 1920ல இருந்து இந்த வீட்டை பாத்துக்காத்துட்டு இருக்கேன். 1920ல எங்க அப்பா இந்த வீட்டை பார்த்துட்டு இருந்தாரு. 1960ல எங்க அப்பாவுக்கு அடுத்து நான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கிறேன். சோ என்னோட பேர் தான் பார்த்தீங்கன்னா தி வாட்சர் அப்படின்றது. இந்த வாட்சர் அப்படின்றவன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் சொன்னா பரவாயில்ல. இவங்களோட பேர்லாம் எப்படி தெரியும்? இவங்க பேர் சரி ஓகே. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட தெரிஞ்சிருக்கும். அதனால நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்களோட பேர் எப்படி தெரியும்? அந்த குழந்தைங்க என்ன ஸ்கூல்ல படிக்கிறாங்க? என்ன ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்க? அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தா அவன் புட்டு 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 அந்த லெட்டர்ல வச்சிருக்கான். இதை கேட்கிறப்ப படிக்கிறப்ப இவங்களுக்கு பார்த்தா யார் இவன்? யாரோ ஒருத்தன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்த ஜான் அண்ட் ஆண்ட்ரியா அப்படின்ற 2 பேருக்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டர்ல உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னும் போது ஆண்ட்ரியா என்ன சொல்றாங்கன்னா இப்படி மாதிரி ஒரு லெட்டரை நாங்க பார்த்ததே கிடையாது. சோ இதெல்லாம் பார்த்தா நாங்க எங்களுக்கு வரல. யாரோ உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்களை பிராங்க் பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னும் போது உடனே ஜான் என்ன சொல்றான்னா இல்ல, ஒரு லெட்டர் வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு குடி போன 3ஆம் நாள் பாத்தேன் எனக்கு இதே மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு. அதுல பாத்தனா 1920ல இருந்து எங்க அப்பா இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கிறாரு. 1960ல இருந்து எங்க அப்பாவுக்கு அடுத்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உங்க பொண்டாட்டி பேரு ஆண்ட்ரியா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஆமா, நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு அவனே ஒரு பதில் சொல்றான். உங்க வீட்டை தாண்டி போயிட்டு இருக்கிற பல கார்கள்ல டெய்லி என் காரும் தாண்டி போயிட்டு இருக்கு. அப்ப நான் தான் அந்த வாட்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதை கேட்டதுமே பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியா போயிருக்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா இந்த லெட்டரை பார்த்தோன்னா அவர் அப்படியே மறைச்சிட்டாரு தான் பொண்டாட்டி கூட தெரியாம. கிட்டத்தட்ட ஒரு 20 25 வருஷமா அவர் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோன்னா இப்ப இந்த லெட்டரை பத்தி தான் பொண்டாட்டி கிட்ட சொல்றாரு. இதுக்கு அடுத்தது இவங்க என்ன பண்றாங்கன்னா இவன் யாருன்னு தெரியல.
ஒரு லெட்டர் தான் வந்திருக்கு. சோ அடுத்த லெட்டர்லாம் வந்துச்சுன்னா நம்ம இத பத்தி போலீஸ் கிட்ட பேசுவோம் அப்படின்னும் போது, சோ 2வதா லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, என்ன என்ன பத்தி நிறைய பேர்ட்ட விசாரிச்சீங்க போல இருக்கு. யாருக்கும் என்ன பத்தி தெரியாது. நான் தான் சொல்றேன்ல, டெய்லி உங்க வீட்ட தாண்டி போறேன். ஏதோ ஒரு கார்ல தான் நான் இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம, உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்டாட்டியான ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, ஒரு சின்ன பையன் அடிக்கடி இந்த வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறானே, அவன் ஸ்கூலுக்குலாம் போலியா? ரொம்ப துருதுருன்னு இருக்காராம். அந்த பையன். அந்த ஒரு பையன ரொம்ப பத்திரமா பார்த்துக்கங்க. பேஸ்மெண்டுக்கு அடியில போனானா, திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாரி, அந்த லெட்டர்ல அவன் போட்டிருக்கிறத பார்த்துட்டு, இவருக்கு வந்து பார்த்தா பயம் வந்துருச்சு. சோ பயம் வந்ததுக்கடுத்து இவரு என்ன பண்றாருன்னா, வேகமா போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, முதல்ல போலீஸ் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது, போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, லெட்டர் அனுப்புறவன் யாரோ ஒருத்தவன் நமக்கு தெரிஞ்சவனால தான் இருப்பான். ஏன்னா தெரிஞ்சவனால மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, பேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே தெரியும். ஒண்ணு நம்மளோட சொந்தக்காரனா இருக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தவனா இருக்கணும். அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த லெட்டர்ல 3வது ஒரு விஷயம் போட்டிருக்கு. உன்னோட 3 பசங்களும் வீட்டுக்கு கீழ இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் விளையாண்டாங்கன்னா, அவங்க ஏதாச்சும் ஒண்ண பார்த்து பயந்து, கத்துனா உனக்கு சத்தம் கேட்குமா? அப்படின்ற மாரி சொல்லி கேட்க, இவரு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்னஸ் புரிஞ்சுட்டு, உடனே வந்த 2 லெட்டரையும் எடுத்துட்டு நேரா போலீஸ் கிட்ட போறாரு. சோ போலீஸ்காரங்க அந்த லெட்டர பார்த்துட்டு, "சார், இது ஏதோ பைத்தியம் போட்ட ஒரு லெட்டர் மாரி இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? வீட்டுக்கு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர தூக்கி குடுத்துருக்காங்க. ஆனா, போலீஸ்காரங்க கிட்ட இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, "எப்படி சார் எங்களால வீட்டுக்கு போ முடியும்? அவன் ஒரு கில்லரா இருந்தா, சீரியல் கில்லரா இருந்தா, இல்ல சைக்கோவா இருந்தா, இப்படி எல்லாமே அவருக்கு வந்து ஒரு மாரி தோணுது. இப்படி இருக்கும்போது, அவன் என் குடும்பத்தை ஏதாச்சும் பண்ணிட்டானா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, "சார், இந்த ஏரியாவுக்கு நீங்க புதுசா குடி வந்திருக்கீங்க. ஒரு ஏரியாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பல அராத்துகள் இருக்கும். அதுல ஒரு அராத்தா இருக்கலாம். ஏன் உங்க ரிலேட்டிவே யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள பிராங்க் பண்றதுக்காக போட்டுருக்கலாமே." நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டு செரிமனி அன்னைக்கு யார் யாரெல்லாம் வீட்டுக்கு வந்தா, யார் யாரெல்லாம் அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போய் பார்த்தா, நீங்க தான் வீட முழுக்க சுத்தி காட்டியிருப்பீங்கல்ல. அது ஏதோ ஒரு கிறுக்கு பண்ற கிறுக்குத்தனமான வேலை தான் அப்படின்னும்போது, இவருக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ்காரங்களும் கை விட்டுட்டாங்க. இப்ப அந்த வீட்ட அவரால விக்கவும் முடியாது. ஏன்னா இப்படி ஒரு லெட்டர் வருதுன்னு சொன்னா யாரு வாங்குவா? ஆனாலும் இவரு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், சரியா 2 வருஷம் கழிச்சு இந்த வீட்ட ஒரு ஆளுகிட்ட விற்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாரி லெட்டர் வரும். எங்கள இது பண்ணாங்க. அதனால தான் இந்த வீட்ட விக்கிறேன் அப்டின்னும்போது, அதுக்கு அந்த வாங்குறவரு என்ன சொல்றார்ன்னா, திருப்பி அந்த மாரி லெட்டர் வராம இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா வந்து பாத்தேன் இந்த வீட்ட நான் எடுத்துப்பேன். இன்கேஸ் அந்த மாரி லெட்டர் வந்துச்சுன்னா, இந்த வீட்ட உங்ககிட்டயே குடுத்துருவேன் அப்டின்ற மாரி சொல்ல, சரின்ட்டு இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்ட வந்து விலைக்கு குடுக்குறாங்க. சரியா 2 வாரம் கழிச்சு புதுசா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. சேம் அந்த லெட்டர்ல போட்டிருந்த அதே தான். உங்க வீட்ட நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கிறேன். உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்ட தாண்டி போறேன். ஏதோ ஒரு கார்ல தான் இருக்கேன். அப்ப நான் யாரு? என்னோட பேர் வாட்சர். அப்படின்ற மாரி சொல்ல, அந்த வீட்ல இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, வேகமா போயிட்டு மெயில் பாக்ஸ செக் பண்றதுக்கு முன்னாடி, வீட்ல இருக்க சிசிடிவிய செக் பண்றாங்க. அந்த ஒரு சிசிடிவி காட்சில என்ன இருந்துச்சு அப்படின்றத நாளைக்கு சொல்றேன். அத மிஸ் பண்ணாம கேட்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ஹரிஹரன். இது உங்கள் ஹரிஸ் யூடியூப் சேனல்.